நமக்கு தெரிஞ்ச பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் இதானே. ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு, ஃப்ளவரு, ஃப்ரூட்டு, பட்டு அந்த மாதிரி. இது போக இதில் இன்னும் நிறைய டெர்மினாலஜிஸ் நம்ம பார்க்குறோம். நோடு, இன்டர்நோடு, ஆக்சிலரி பட், பிரைமரி ரூட், லேட்ரல் ரூட், இதெல்லாம் இப்போ நவடேஸ் 2000 கிட்ஸ்க்கு தெரியும். 90s கிட்ஸ்க்கு இதானே தெரியும். தாவரங்களும் அதன் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கும் வழங்கும் சொற்கள்னு சொல்லிட்டு தமிழில் ஒரு கொஷின் வந்துச்சு. நான் இப்போ அட்டன் பண்ண கொஷின் பேப்பரில் எனக்கு முதல்ல புரியல. அது என்னப்பா அது வேர் இருக்கும், அதுக்கு மேலே தண்டுன்னு சொல்லலாம், இலை, கிளை, பூ, காய், கனி அதானே சொல்லலாம். இது என்ன அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளும் அந்த பிரிவுகளின் பெயர்களும் என்னன்னு பார்க்கலாமா? இதுதான் அது. ஃபஸ்ட்டு அடியில் மொத்தமாக இருக்க ஸ்டெம்முக்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னா கவை. அடிமரத்துலேருந்து பிரியும் மாபெரும் கலை. அதுக்கடுத்து கொப்பு இல்லைனா கொம்புன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த கொப்பு ரெண்டாக பிரியுது பாருங்கள், அது பேர் போத்து. அதுக்கடுத்து அந்த போத்து ரெண்டாக பிரியுது பாருங்கள், அதுக்கு பேர் குச்சி. அந்த குச்சியும் இன்னும் ரெண்டாக பிரியுது பாருங்கள், அதுக்கு பேர் இனுக்கு. அடி முதல் சிறு பிரிவுகளாக பிரிக்கலாம். கவைங்கிறது அடிமரத்துலேருந்து பிரியும் மாபெரும் கிளை. கொம்புங்கிறது அதுக்கு அடுத்து கவையோட பிரிவு. சினைங்கிறது கொம்பின் பிரிவு. போத்துங்கிறது சினையின் பிரிவு. குச்சிங்கிறது போத்தின் பிரிவு. இனுக்குங்கிறது குச்சியோட குட்டி குட்டி பிரிவை தான் இனுக்குன்னு சொல்கிறோம். ஒரு இனுக்கு கொத்தமல்லி தழை கூட அப்படின்னு கேட்பாங்க தெரியுமா, சொல்லவடையில், அதுதான் அது. இந்த மாதிரி நமக்கு தெரியாத சின்ன சின்ன டிஎன்பிஎஸ்சி கண்டென்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றிகள்.